ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். Good morning, sit down. ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம காலேஜில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம காலேஜில் வந்து கவிதை, கட்டுரை, அப்புறம் ஒரு நல்ல கதை எழுதுகிற போட்டி வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ உங்களில் யாராவது விருப்பம் இருக்குதா? கவிதை, கட்டுரை, கதை யாரும் எழுதுறதுக்கு யாருக்காவது விருப்பம் இருக்குதுன்னா யாராவது விருப்பப்படுறீங்களா? கவிதை எழுதுறதுக்கு பரவாயில்லப்பா. அவன் எழுதியிருக்கிற கதை ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த கதையை நான் கீழே கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். அவன் தான் அமைதியாக இருக்கிறான், பட் அவனால் எதுவும் பேச முடியலன்னு நினைக்கிறேன். எதுவும் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயந்துருக்குறாங்கன்னு தெரில. உங்களுடைய கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கதையை அப்படி நான் கீழே கொடுத்துட்றேன். சரிங்களா? நீங்கள் யாரும் கலந்துக்கிற மாதிரி தெரியல. உங்களோட வகுப்புலேருந்து ஒரு மாணவன் இந்த கதையை வந்து கீழே கொடுக்கறதுக்கு ரொம்ப விருப்பப்படுறேன். தேங்க்யூ.
இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது மாநிலத்தில் கடந்த ஆண்டு நடைபெற்ற போட்டியில், கதை எழுதும் போட்டியில் நமது கல்லூரியை சேர்ந்த ஊர்காவலன் அவர்கள் மாநில அளவில் முதல் பரிசினை வென்றுள்ளார். அமைதி எனும் தலைப்பில் அவர் எழுதிய கதையானது மாநில அளவில் முதல் பரிசினை பெற்றுள்ளது என்பதை நமது கல்லூரியின் சார்பாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா நேற்று கதை எழுதி ப்ரைஸ் வாங்கினேங்களா. உங்கள் கதை சூப்பராக இருந்துச்சு. நான் வீட்டில் போய் வாசித்து பார்த்தேன். எங்கள் அம்மா அதுக்கு மேலே உங்கள் கதையை வாசிச்சு நல்லா இருக்குன்னு வேறு சொன்னாங்க. சூப்பராக எழுதியிருந்தேன். சூப்பர். நான் பேசல்னு நினைச்சவங்க பலர் இருந்தாங்க. ஆனா என் அமைதிக்குள்ள ஒரு கனவும் ஒரு போராட்டமும் இருந்துச்சு. நான் சத்தமில்லாம வெற்றி அடைஞ்சேன். ஏன்னா வெற்றி கத்த வேண்டியதல்ல, அது பேசும்போது எல்லாரும் கேட்குறதுதான் உண்மையான சத்தம்.